செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட பல செய்திகள் பேசப்பட வேண்டி இருக்கின்றன. பல உண்மை முகங்கள் அம்பலப்பட்டு நிற்கின்றன. அவை தொடர்பான பல விடயங்களைத்தான் நாம் இன்றைய நாளில் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போது பார்க்கப்பட வேண்டிய முக்கிய விடயமாக இருப்பது என்னவென்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களுடைய பதவிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன அல்லது பறிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அந்த பதவியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்ற செய்தி தான் வெளியாகி இருக்கின்றது. அதனை அறிவித்திருக்கின்றமை யார் என்று பார்த்தால், பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அபேவர்த்தன் அவர்கள் இந்த கடிதத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய ஒப்பத்தோடு தான் இந்த கடிதம் வெளியாகி இருக்கின்றது. அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவியிலிருந்து பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் இருந்தவர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த போதும் கூட அவருக்கு அந்த பதவியை வழங்காமல் அருண் ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கியிருந்தது. இப்போது அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். அரசினுடைய முடிவு என்பதை விட இது ஏவிபி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அரசியல் குழுவினுடைய முடிவைத்தான் அவர்கள் இப்போது அமைச்சின் செயலாளர் கூட அறிவித்திருக்கின்றார்கள். அப்படியே அடுத்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் வரப்போகிறார் என்றுதான் நீங்கள் எல்லோரும் சிந்திக்கின்றீர்கள். அப்படி இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக வரக்கூடியவர் யார் என்பதை நான் இந்த இறுதியில் சொல்லுகின்றேன். அது கூட உங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியான செய்தியாகத்தான் இருக்க போகிறது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போது அவர் நீக்கப்பட்ட பட்சத்தில் அதற்கு யார் வரப்போகின்றார்? அவர் யாராக இருக்க போகின்றார்? அவர் மாவட்டத்தை எப்படி பாதுகாக்க போகின்றார்? அல்லது மாவட்டத்தை பாதுகாக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு மாவட்டத்தில் அவர் செய்ய போகின்ற முரணான செயற்பாடுகள் என்ன, எப்படி இருக்க போகின்றது என்பது தொடர்பில் நாங்கள் பார்ப்போம். அவர் தொடர்பான பல விடயங்கள் இங்கு காத்திருக்கின்றன. அதற்கு முன்னதாக மாவட்டத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக இருக்கக்கூடியவர் இப்போது அவருடைய பதவி ஓய்வு என்பது செப்டம்பர் மாதத்துடன் அவருடைய பதவி ஓய்வுக்கு வருகிறது. மாவட்ட அரசு அதிபராக யார் வரப்போகின்றார்? அவரும் கூட ஒரு பெரும்பான்மை இனத்தை சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர் தான் வரப்போகின்றாரா என்கின்ற தேடல் அல்லது சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுவதற்கு ஆரம்பித்து விட்டது. அவரும் யாராக இருக்க போகின்றார்? அதே போன்று மாவட்டத்திலே பல விடயங்கள் பேசப்படுகின்றன. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான துறையாக இருக்கக்கூடியது வைத்தியத்துறை. மட்டக்களப்பு மாவட்ட போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அவருக்கான ஓய்வும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த ஓய்வு வழங்கப்படுமாக இருந்தால் அதில் யார் அமர வைக்கப்பட போகின்றார்? அல்லது அதற்கு ஒரு முறையான நேர்முக தேர்வு இடம்பெறுமா? அல்லது என்னதான் இடம்பெற போகின்றது? கிழக்கு மாகாணத்தை தேசிய மக்கள் சக்தி ஒரு வகை செய்வது என்பதில் முடிவாக இருக்கின்றது. அது என்ன வகை என்பதைத்தான் இப்போது பார்க்க போகின்றோம். கிழக்கு மாகாணம் தொடர்பில் நீங்கள் பல விடயங்களை அறிந்திருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக இருந்த திசாநாயக் அவர்கள் விவசாய அமைச்சின் செயலாளராக இப்போது இருந்து கொண்டு சுகாதார அமைச்சின் பதில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் திசாநாயக் அவர்கள். திசாநாயக் அவர்களுக்கு சுகாதார அமைச்சின் நிரந்தர செயலாளர் நியமனம் வழங்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் யோசிக்கலாம், கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக இருந்தவரை நீக்கிவிட்டார்கள் தானே, அவரை நீக்கிய பின்னர் அதற்கு ஒரு முறையான ஒரு நியமனம் இடம்பெற்றிருக்கின்றது தானே, அவரை இப்போது வேறு ஒரு துறைக்குத்தானே போடுகிறார்கள் என்று. கிழக்கு மாகாண வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு சம்பவமாக கிழக்கு மாகாண பதில் கல்வி பணிப்பாளராக முதல் முறையாக ஒரு சிங்கள பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருமதி ஹம்சந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிழக்கு மாகாண வரலாற்றில் முதல் முறையாக கிழக்கு மாகாண கல்வி பணி, அதுவும் பதில் கடமைகளைத்தான் ஆற்றப் போகின்றார். அவர் இலங்கை கல்வி நிர்வாக சபையின் விசேட தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவரை இவர்கள் பதில் கடமைக்கு அமர்த்தி இருக்கின்றார்கள். அப்படியான போது அதில் ஒரு செயலாளர் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் தேவையில்லை. இப்போது பதில் கடமையில் இருக்கக்கூடிய கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரே அவர்கள் விரும்புகின்ற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமானவர். இப்போது திசாநாயக்க சுகாதாரத்துக்கு மாற்றப்படுகிறார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விவசாயம் என்பது ஒரு பெரிய அளவு ஒரு முக்கிய துறையாக இல்லை. சுகாதாரம் மற்றும் கல்விதான் அங்கு மிக முக்கியமான துறைகளாக இருக்கின்றது. அந்த துறையிலும் கூட கல்வியை கைப்பற்றி விட்டார்கள், சுகாதாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவிகளுக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் தமிழர்களாகவோ முஸ்லிம்களாகவோ
இருந்துவிடக்கூடாது இனி வருகின்ற நாட்களில் என்பது இப்போது இடம்பெறுகின்ற நியமனத்தின் மூலம் திட்டத்தெளிவாக இடம்பெறுகின்றது. அது திட்டத்தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவியில் மாற்றம் ஏன் வந்தது? நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை இதனை கடந்து செல்ல போகின்றோமோ அல்லது இதனை மறந்து விட்டு செல்ல போகின்றோமோ என்று. இல்லை, அது தொடர்பான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்பது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரவைக்கு அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சருக்கு நிகரான அந்த விடயங்களை பார்க்கப்படுகிறது. மாவட்டத்திலே இடம்பெறுகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழுவை தலைமை தாங்குவது, அந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கிட்டத்தட்ட அமைச்சரவையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கு நிகராக இருக்கின்றது. இப்போது கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் பல கடந்த காலங்களிலே வியாழேந்திரன், பிள்ளையான் போன்றவர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தபோது எடுத்த முடிவுகள் என்று தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றது. அது எல்லை நிர்ணயமாக இருக்கலாம் அல்லது வனலாக அதிகாரிகள் பல எல்லைகளை புதிதாக எல்லை நிர்ணயங்கள் மேற்கொள்ளுகின்ற விடயங்களுக்கு கூட அவர்கள் கூறுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இதுவாக இருக்கின்றது. இப்போது தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்த இலங்கையிலும் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதனையும் சாதிக்க முடியாமல் இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவு, அதன் பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெரும் பின்னடைவுகள் தொடருகின்ற போது இவற்றை எப்படி கையாளலாம் என்று பார்த்த போதுதான் அவர்களுக்கு வேறு தெரிவுகள் இல்லாத போது அருண் கேமச்சந்திரா அவர்கள் நீக்கப்படுகின்றார். அப்படியே அந்த இடத்தை யார் கைப்பற்ற போகின்றார்? யார் அந்த இடத்தில் நகர்த்த போகின்றார்? இறுதியாக இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கூட்டத்திலே மட்டக்களப்பு மாநகர சபையாவது குறைந்தது கைப்பற்றி விட வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தி குறியாக இருந்தது. அதுவும் கைகூடவில்லை. மாநகர சபையும் கை நழுவி போய்விட்டது. இறுதி முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டது. செங்கலடி பிரதேச சபையை இப்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்களோடு கைப்பற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியும் தோல்வி அடைந்திருக்கிறது. அதன் பின்னர் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அங்கு மாற்றம் தேவை என்கின்ற அடிப்படையில் தான் முதலாவதாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு மாவட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகின்றன. அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் யார் என்றால் வேறு யாரும் அல்ல, இவர்தான் வரலாம் என்று இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கருத்து முன்வைக்கப்படவில்லை. பொது நிர்வாக உள்நாட்டல் அமைச்சில் இந்த கருத்து பேசப்படுகின்றது. அங்க இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளோடு சில விடயங்களை பரிமாறுகின்ற போது அவர்கள் மட்டத்திலே கூறப்படுகின்ற விடயம், இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் ஹந்துனத்தி அவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக வரப்போகின்றார். பிரபு அவர்கள் இருக்கின்றார். அவர் எதற்கு இருக்கின்றார் என்று அவருக்கே தெரியாது என்றுதான் நினைக்கின்றோம். காரணம் என்னவர் சொன்னால், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு பிரதிநிதி இருக்கின்ற போது அவரை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக்குவதற்கு ஏன் தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகிறது? அல்லது ஏன் அவருக்கு அந்த பதவியினை வழங்க முடியாமல் வேறு ஒருவருக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது என்கின்ற சந்தேகங்களை பார்க்கின்ற போது மாவட்டத்தில் பல திருத்தங்கள், பல எதிரான நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல எல்லை கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. எல்லை ஒன்றில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லைகளை சுருக்க வேண்டும், அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பகுதிகளில் பெரும்பான்மை இனத்தவர்களை குடியமர்த்த வேண்டும், அல்லது அந்த மாவட்டத்தின் எல்லை பகுதிகளை அருகில் இருக்கக்கூடிய சிங்கள பிரதேச செயலகங்களோடு இணைக்க வேண்டும் என்கின்ற 3 திட்டங்கள் இருக்கின்றது. இதனை மாவட்ட அபிவிருத்தி குழுவில் கையாளுவதற்கு அருண் ஹேமச்சந்திரவால் இயலாது, அல்லது எதிர்ப்புகள் வருகின்ற போது சமாளிக்க முடியாது என்பதனால் அதற்கு ஒரு முறையானவரை மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு டெல்வின் சில்வா அவர்களுடைய நியமனம் தான் இப்போது இடம்பெறுகின்றது. அவர் அமைச்சரும் அல்ல, ஆட்சியிலும் அல்ல, ஆனால் இப்போது அரச இயந்திரத்தை இயக்கக்கூடிய மிகவும் வலுமிக்க பலமான சக்தியாக டெல்வின் சில்வா இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல எல்லை கிராமங்கள் இருக்கின்றது. அவருடைய இப்போது பெரும் இலக்காக இருப்பது வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள். அங்கு பார்த்தால் பட்டுமுறிவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தோணி தாட்டமாடு பகுதியை அவர்கள் நீண்ட நாட்களாக இப்போது இருக்கக்கூடிய அரசல்ல, மஹிந்த ராஜபக்சே அரசாக இருக்கலாம், மைத்ரி ரணிலாக இருக்கலாம், எல்லோரும் இலக்கு வைத்தது தோணி தாட்டமாடு பகுதியை பொலனறுவை பிரதேச செயலகத்தோடு இணைப்பது. அதன் பின்னர் அங்கு பார்த்தால் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. 25/2/2025 பார்த்தால் கட்டுமுறிவு பகுதியிலே தொடர்ச்சியாக 20-30 ஆண்டுகளாக அந்த பகுதியிலே பூர்வீகமாக வாழ்ந்து வருகிற மக்கள் வனலாக அதிகாரிகளால் துரத்தப்பட்டு அங்கு எல்லையிடப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அது வாகரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல எல்லை கிராமங்கள், அதே போன்று குஞ்சங்குளம், மதுரங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையிலே இருக்கக்கூடிய பல பகுதிகளை அவர்கள் இலக்கு வைத்து அந்த இடத்திலிருந்து எல்லைகள் இடுகின்ற வனலாக அதிகாரிகள் எல்லை இடுகின்ற என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லை கிராமங்கள் பல இருக்கின்றன மாவட்ட
மாவட்டத்தில் அவற்றில் ஒரு சிலவற்றை பார்ப்போமானால் கர்வாச்சோலை, கெவிலியாமடு, புழுக்குனாவை, கச்சக்கொடி, சுவாமிமலை, ஆலங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று கிட்டத்தட்ட அந்த எல்லை கிராமங்கள் ஓரளவுக்கு அவர்களால் திட்டமிடப்பட்டு விட்டன. அதனோடு இன்னும் ஒரு பகுதி நீண்ட கால தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மயிலத்தனை, மாதவனை, மேய்ச்சல் தரை பகுதி கூட அவர்கள் வேறு ஒரு திட்டத்தில் அம்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச செயலகத்துக்குள் நகர்த்துவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்பதில் என்பிபி அரசு தங்களுடைய வேலை திட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போகின்றார்கள்? மக்கள் திரட்சியை அதிகரிக்க போகின்றார்களா, அல்லது இதற்கு எதிராக மக்களை திரட்டி போராட போகிறார்களா, அல்லது அவருடைய செயற்பாடு என்னவாக இருக்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பதற்கு அவர்கள் என்ன வழிகளை கையாளப் போகிறார்கள்? தேசிய மக்கள் சக்தி 25 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் ஓரளவுக்கு தங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு வழியிலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட போகின்றது. சுனில் ஹந்துன்னத்தி அவர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பொது நிர்வாக உள்நாட்டில் உள்ள அமைச்சில் தான் இந்த கருத்துக்கள் அல்லது இந்த கதைகள் பேசப்படுகின்றன. ஒருவேளை அவர் வரலாம் அல்லது வேறு ஒருவர் வரலாம். நிச்சயமாக பிரபு அந்த பதவிக்கு வழங்குவார்களா என்று சந்தேகமாத்தான் இருக்கின்றது. பிரபு என்ன செய்ய போகின்றார் அல்லது அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர் என்ன பணியாற்றப் போகிறார் என்று மக்கள் கேட்கின்றார்கள். பிரபு பணியாற்றுவதற்கு மக்கள் வழங்கினார்கள். அந்த வாய்ப்பை தேசிய மக்கள் சக்தி அரசு தடுக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பதவிகளில் பல விடயங்களில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தின் பின்னர் வரப்போகின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் கூட யாராக இருக்க போகிறார் என்ற சந்தேகம் இருக்கின்றது. எது எப்படியோ மட்டக்களப்பு மாவட்டத்தின் நில ஒழுங்கமைப்பும் மக்களினுடைய பரம்பலும் மாற்றியமைக்கப்படுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு விட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட அருண் கேமச்சந்திரா அனுர அரசினுடைய அடுத்த நடவடிக்கைக்கு தயாராகும் மூத்த அமைச்சர் என்று பல தகவல்கள் மட்டக்களப்புக்குள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் என்ன ஒரு துன்பியலான சம்பவமாக இருக்கின்றது என்றால், இவை தொடர்பில் மக்கள் புரிதலோடு இருக்கின்றார்களா? மக்களாகிய நீங்கள் பலர் பின்னூட்டங்களிலே கேட்கின்றீர்கள், தேசிய மக்கள் சக்தி அரசை ஏன் விமர்சிக்கின்றீர்கள், அவர்களோடு பயணிக்கலாம் தானே என்று நாங்கள் இப்போது கூறுகின்ற விடயம், இதே ஒரு தமிழ் அதிகாரிகள் பலர் பொலனறுவை மாவட்டத்தில் நிர்வாகம் செய்தால் எப்படி இருக்கும், அல்லது ஏனைய மாவட்டங்களில் நிர்வாகம் செய்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரும்பான்மை இனத்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதிகளில் முஸ்லிம்களோ தமிழர்களோ நிர்வாகத்தின் முக்கிய பொறுப்புகளில் வைப்பார்களா? அப்படியெல்லாம் வைப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லவா? அது போன்றுதான் பதில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக இருக்கக்கூடியவர் சேவை மூப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரியில் மூத்த தரத்தில் இருக்கக்கூடியவர் அல்லது விசேட தரத்தில் இருக்கக்கூடியவர் என்று கூறப்படுகிறது. ஏனையவர்களுக்கு இப்படி ஏனைய மாகாணங்களில் வழங்கப்படுமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சராக ஒரு தமிழரையோ முஸ்லிம்களையோ வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் நியமிப்பதற்கு தயக்கம் காட்டுகின்ற அரசு ஏனைய விடயங்களிலும் எந்த ஒரு விடயத்திலும் விட்டுக் கொடுப்பதில்லை. இது ஒரு மக்களின் ஊடகமாக மக்களின் வலிகளை அல்லது அந்த மக்கள் நீண்ட நெடுகாலமாக அனுபவித்து வருகின்ற துயரத்தை பேச வேண்டிய ஒரு கடப்பாடு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில், மக்களின் காவலராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்கின்ற வகையிலும் அந்த ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த விடயங்களை அறிந்தவற்றை முந்திக் கொண்டு சொல்லுகின்றோம். இனி வருகின்ற தகவல்கள் எப்படி இருக்க போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது. என்ன இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறப் போகிறது என்பதை யாருமே கணிக்க முடியாமல் இருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுதான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எப்படியான நியமனங்கள் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற ஒரு அபாயமான நிலை ஏற்பட்டிருப்பதை இப்போது நடக்கின்ற சம்பவங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இதில் கூறப்பட்ட விடயங்கள் புனை கதைகளோ பொய்களோ அல்ல, ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாவட்டத்தில் அது வடக்கு கிழக்கில் அல்லது ஏனே சிங்கள மக்களுக்கு ஒரு பாதிப்பு இடம்பெற்றால் அந்த விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கணும். வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் பூர்வீகமான நிலம், அது தமிழர்களின் வடக்கு கிழக்கு என்பது பூர்வீகமான மண்ணாக இருக்கின்றது. அந்த பூர்வீக மண்ணை இன்னும் ஒருவர் ஆளுவது அல்லது அந்த மண்ணினுடைய செயற்பாடுகள் அல்லது மண்ணினுடைய தன்மைகளை இன்னும் ஒருவர் மாற்ற முற்படுகின்ற போது அதனை பேச வேண்டி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு புரிதலுக்காகவும் ஒருவேளை இந்த அரசு இந்த முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் என்பதற்காகவும் தான் பேசப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய மக்கள் சக்தி அரசு மாற்றங்களை செய்யுமா அல்லது தான் எடுத்துக்கொண்ட முடிவில் வடக்கு கிழக்கை அடிமைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுமா? இதில் சர்வதேசத்தின் பங்கு என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.